பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. டியூஷன் சார், இந்த தேர்ட் ஸ்டெப் மட்டும் தான் இடிக்கிற மாதிரி இருக்கு. உன்னை அவ இடிக்கிறதுல தப்பே இல்ல. சார் டியூஷன் சார், என்ன? இந்த தேர்ட் ஸ்டெப் தான் சார் இடிக்கிற மாதிரி இருக்கு. இப்பதானே திவ்யா எக்ஸ்பிளைன் பண்ணேன். மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ்ஸா மாறும், பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸா மாறும். ஓ ஆமால. அம்மா இதெல்லாம் எப்படி உங்க மண்டைக்குள்ள நிக்குது? என்ன கேட்ட? டியூஷன் சார், இதெல்லாம் எப்படி உங்க மண்டைக்குள்ள நிக்குதுன்னு கேட்டேன். இங்க பார் திவ்யா, மேத்ஸ மண்டைக்குள்ள ஏத்திட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ. மொதல் கான்சென்ட்ரேஷன் படிப்புல மட்டும்தான் இருக்கணும். அதேதான் கிளாஸ்ல உங்க மேம் உனக்கு கிளாஸ் எடுக்கும் போதும் ஒரு சின்ன ஸ்டெப்ல உன்னோட கவனம் சதறினாலும் ப்ராப்ளம் சால்வ் பண்ற கடைசி ஸ்டெப் வரைக்கும் உனக்கு எதுவுமே புரியாது. உன் ப்ராப்ளமே இதுதான். இதனாலதான் 2-3 தடவை உனக்கு சொல்லி தந்தாலும் புரிய மாட்டேங்குது. நீங்க சொல்லி கொடுக்கும் போது நான் பாடத்துல தான் கவனமா இருக்கேன். என் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுறதுக்கு ஒன்னில் நான் யாரையாவது லவ் பண்ணணும், இல்ல எனக்கு வேற எதுலயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஆனா எனக்கு எது மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையே. சரி, விகானா யாருன்னு தெரியுமா? ஐயே, விகா தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா? வி ஃபார் விஜய், கா ஃபார் காவேரி. விஜய் காவேரி சார் நம்ம மகாநதி சீரியல்ல வராங்கல ஹீரோ ஹீரோயின், அவங்க தான். எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருப்பார் தெரியுமா அவரு? அப்படியே உங்களை மாதிரியே இருப்பாரு. எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? இப்ப கூட நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியாவது விஜய் அவங்க வீட்ல இருக்க எல்லாரோட மனசையும் மாத்தி ஹீரோயினை அவர் வீட்டுக்கே கூட்டு போயிடணும். அவ மண்டையை கொட்டுறதுல தப்பே இல்ல. விகா யாருன்னு தெரியாம யாராவது இருப்பாங்களா? படிப்புல மட்டும்தான் என் கவனம் இருந்ததுன்னு சொன்ன. லேசா விகா வந்துட்டு போனாங்க சார். இங்க பாரு திவ்யா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் இல்ல. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீ என்ன நினைக்கிறேன் வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிருவேன். உன் அக்காவாத அடிப்பா கிள்ளுவா நோட்டை தூக்கி எறிவான்னு தான் சொன்னேன். நான் 2 மணி நேரம் நீல் டவுன் போட சொன்னாலும் சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் நாளுங்கிறதுனால தான் நான் சாஃப்டா பேசிட்டு இருக்கேன். ஒரு தடவை சொல்லி தருவேன், 2 தடவை சொல்லி தருவேன், 3ஆவது தடவை உன்னோட கான்சென்ட்ரேஷன் வேற எங்கேயாவது இருந்துன்னு வச்சுக்கோ. அப்புறம் பேரண்ட்ஸை கூட்டுவான்னு சொன்னாலும் சொல்லிடுவேன். அதான் உங்க அண்ணனை ஜாலியா கிளாஸ் எடுத்து ஹோம்ஒர்க் எல்லாம் அவரே எழுதி தந்துருவாருன்னு பார்த்தா மீச ஸ்ட்ரிக்டா இருக்கும் போல இருக்கேன். தெரியாதனமா அண்ணன் கிட்ட வேற பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டமே. இதுக்கு வித்யாவே பரவாயில்லையா? இன்னும் 2 நாளையில யாரும் உனக்கு புரியாட்ட பாரு. நான் வந்து கவனின்னு தான் சொல்லுவேன். அந்த ஆளு நீ விகாவை நினைச்சிட்டு இருந்தது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாரு பத்தியா? 2 நாளையில ஐயோ அம்மா நலரி அடிச்சுக்கிட்டு ஓடாட்ட என் பேரை மாத்திக்கிறேன்டினா. உனக்குலாம் அக்காவோட அருமை புரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆளோட எக்ஸ் வந்து குழஞ்சு நிப்பா. நீ டிஸ்டர்பா இருக்கேன்னு அடிச்சாலும் அடிச்சிருவாரு உன்ன. அந்த ஆளு என்ன கடுப்பேத்துறதுக்காக தான் உனக்கு டியூஷன் எடுக்கிறாரு. அதான் நம்ம வீட்ல இருந்தே அந்த ஆளுக்கு நான் ஆப்பு வச்சிருக்கேன். இப்ப வரேன் பாரு. புரியுதா? 12th வரைக்கும் எக்ஸாம் எல்லாம் முடியறது வரைக்கும் இந்த டிவி சீரியல் எல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு. ஓகே டியூஷன் சார். நீ என்ன ஆதினே கூப்பிட்டுக்கோ. மரியாதை மனசுல இருந்தா போதும். இந்த டியூஷன் சார் எல்லாம் கட் பண்ணிரு. பரவாயில்ல சார், மரியாதை வார்த்தையில இருக்கட்டுமே. பேச்சுக்கு மட்டும் குறையே இல்ல. அப்புறம் சார் கொஞ்சம் சீக்கிரமாவே விட்டுருங்க. ஏன்னா மகாநதி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்ன நான் வீட்டுக்கு போகணும். ஏய், என்கிட்ட இந்த விளையாட்டுத்தனத்தை எல்லாம் வச்சிருக்காதா? நான் வெட்டியா தான் உட்காந்துருக்கேன். எனக்கு வர வேலை எல்லாம் இல்ல. எப்ப எல்லாம் படிச்சு முடிக்கிறியோ அது வரைக்கும் இங்கேதான் இருக்கணும். ஓ, அங்க போய் உட்காரு, அங்க போய் உட்காருன்னு எவ்வளவு நேரமா கத்திட்டே இருக்கேன். காலை குடஞ்சு நின்னா மேல தூக்கி உட்கார வச்சேன். இப்ப போட்ட துணி தானடி, முகத்துல எல்லாம் கரிய தேய்ச்சி வச்சிருக்கேன். ரூம்ல தான் அம்மியா உட்கார்ந்து இருக்காரு, அங்க போய் உட்காருன்னு சொல்லிட்டேன். வெளிய திவ்யா சித்தி உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்காங்க, அங்கேயாவது போய் உட்காரலாம்ல. ஓகே, கையை உடைக்காம விட்டுருக்கேன்னு சந்தோஷப்படேன். ஆமா, இங்க இருந்து அங்க போனா அங்க இருந்து இங்க வரணும். ஒழுங்கு மரியாதை ஒண்ணில் ரூம்ல அவர் இருக்காரு, அவர் கூட போய் உட்கார்ந்து விளையாடு. அப்படி இல்லனா ஆதி சித்தப்பா வெளிய உட்கார்ந்து இருக்காரு, திவ்யா சித்தி வெளிய உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்காங்க, அங்கே போயிரு. இங்க உட்கார்ந்து குடிச்சிட்டே இருந்தேன்னு வெச்சுக்கோ. போ சொல்லாத ஸ்னோ, அடிச்சிருவேன். இறக்கி விட நீயே போ. எனக்கு ஒரு வேலையை 2 வேலையை ஆக்கி வைக்கிறதே உன் வேலையா போச்சு. அழகா கௌரி பாட்டி கூட கோயிலுக்காவது போயிருக்கலாம்ல. வா, இப்பதான் தூக்கமா வராம இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இனிமே ஸ்கூலுக்கு போற வயசாகும் போதானே இந்த தூக்கம் எல்லாம் வரும். சரி நீ பாரு, நான் அன்பினியா மேரேஜ் முடிச்சதும் சென்னைக்கு வரதுக்கு பாக்குறேன். எங்க அம்மா உங்களுக்கு ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணிருக்காங்கல்ல, அந்த டைம்ல வருவியா? இல்ல சரண், அதுக்கு முன்ன ஒரு தடவை வர வேண்டாம்? ஒரு நிமிஷம்டா. ஏய் மது, எதுக்கு இப்படி இழுத்து கூட்டு வர? அவ முகத்துல ஆக்கி வச்சிருக்க கோலத்தை பாருங்க. அவளுக்கு என்ன குறை? என் பொண்ணு அழகா தான் இருக்கா. ஓ, அழகா இருக்காளா? 1/2 மணி நேரம் கூட ஆகல. உடம்பெல்லாம் கழுவி விட்டு இந்த துணியை போட்டு விட்டு 1/2 மணி நேரம் தான் ஆகுது. அங்கன்னு அவளை பாத்துக்க
நிறைய பேர் இருக்காங்க. இங்க இருந்து அங்க ஒரு ஓட்டம், அங்க இருந்து இங்க ஒரு ஓட்டம். டேய் வைட் அப்புறமா கூப்பிடுறேன். ஏன் மது இவ்ளோ கோவப்படுற? உங்களுக்கு அப்படிதான் தெரியும். காலையில இருந்து கேஸ்ல விளையாடிட்டு இருந்திருக்கான். ஆன் பண்றதா ஆஃப் பண்றதானு. அங்க இவளுக்கு எட்ட தூரத்துல சுவிட்ச் போர்டு கூட இருக்காது. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆன் பண்றது ஆஃப் பண்றது, இங்க இருந்து அங்க ஒரு ஓட்டம், அங்க இருந்து இங்க ஒரு ஓட்டம். சின்னதா ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா கூட பேச ஆரம்பிப்பாங்க மித்ரன். அவளுக்கு புதுசா ஒரு வாழ்க்கை கிடைச்சதா குழந்தைய கவனிக்காம விட்டுட்டா அப்படின்னு. இவளுக்கு முன்னமாவது ஒரு வீட்ல தான் செல்லாம், இப்ப 2 வீட்லயும் செல்லம் ஆயிடுச்சுல. ஓவர் திங்க் பண்ணி நீ டென்ஷன் ஆகி குழந்தைய அழ வச்சிட்டு இருக்காத. சரி அவளை குளிப்பாட்டு, நானே பாத்துக்கிறேன். இருக்கட்டும், நான் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து குளிப்பாட்டலாம். பொடி இப்படியே உட்காந்துக்கா. இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்து குளிப்பாட்டுறேன். மது கேஸ்ல விளையாடுறான்னு சொன்னேன்ல, நீ வேலையை முடிச்சிட்டு கூப்பிட்டு மாத்தி வச்சிடலாம். சரிங்க. என்ன செல்லாம்? ஏ கள்ளி, மது அடிச்சிருவேன்னு சொல்லுவான், ஆனா அடிக்கவே மாட்டா. போய் தானே என் செல்ல முகத்தையெல்லாம் என்னமா ஆக்கி வச்சிருக்கு. குளிச்சிருவோமா? குளிராது. அம்மா வரதுக்கு தான் நம்ம குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் போட்டுடலாம். இங்க பாரு, முகத்துல எல்லாம் கறியை தேய்ச்சி வச்சிருக்கேன். என்னக்கா நிலாட்சாவை கூட்டு வந்திருக்கீங்க? ஏங்க நீங்களும் படிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? நான் இல்ல சார், என் பொண்ணு தான் கூட்டு வந்திருக்கேன். நல்லா தான் படிப்பேன். நீங்க வேற வித்யாவோட ஹெச்ஓடி சார். டியூஷன் எடுக்கிறீங்க. டியூஷன் ஓட விடாட்ட பாருங்க. உங்களை பத்தி அவ வேற ஆகா ஓகோன்னு நிறைய புகழ்ந்து தள்ளியிருக்கான். என்ன பத்தியா? ஆமா, உங்களை பத்தி தான். நீங்க டியூஷன் எடுக்கிறீங்கன்னு சொன்னதான் எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா. கண்டிப்பா என் பொண்ணு நல்ல மார்க் 10th வாங்குவான். ஏங்க உங்க பொண்ணு இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? இல்ல இல்ல, யூகேஜி தான். யூகேஜி படிக்கிற குழந்தைக்கு 10th வரைக்கும் நீங்க கனவுல போயிட்டீங்க. நீங்க தான் டியூஷன் எடுக்கிறீங்களா, கண்டிப்பா அவன் நல்ல மார்க் எடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை வந்துட்டு. இடையில உங்களுக்கு என்ன தலை போற வேலை வந்தாலும் இந்த டியூஷன் எடுக்கிறத மட்டும் நிப்பாட்டிடாதுங்க சார். என் பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறது வரைக்கும், அது வரைக்கும் நீங்க டியூஷனை கண்டினியூ பண்ணா போதும். என்னது? அப்புறம் சார், அவ 10th எல்லாம் வரும்போது 499 மார்க் நீங்க வாங்க வைக்கணும்னு எல்லாம் இல்ல. ஒரு 495, 496 இது போதும். எங்க வித்யாவோட ஹெச்ஓடி, டாக்டரோட தம்பி, உங்க மேல எனக்கு நிலாக்ஷாவோட அப்பாக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படி நீங்க திவ்யாவை நல்ல மார்க் எடுக்க வைக்க போறீங்களோ, எங்க நிலாக்ஷாவும் வளர்ந்ததுக்கு பிறகு நல்ல மார்க் எடுப்பான். பாத்துக்கோங்க. என்ன நிலா குட்டி, உடனே டியூஷன்ல கொண்டு விட்டு போறாங்க? அவியலுக்கு நான் தொந்தரவா இருக்கணும் திவ்யாசித்தி. நீ தொல்லை பண்ணாத, டியூஷன் போன்னு சொல்லிட்டு என்ன இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அவியலுக்கு என்ன பார்க்கிறதுக்கு கஷ்டம் இல்ல. இந்த டியூஷன் சார் பார்க்கும்போது கூட பயமாவே இருக்கு. டேய் இதெல்லாம் உனக்கு தேவையாடா? பேசாம உட்கார்ந்திருக்கலாம். டியூஷன் சார் அடிப்பீங்களா? ஐயே சார் ரொம்ப பாவம். அவருக்கு விகாவெல்லாம் தெரியும் தெரியுமா? டியூஷன் சார் உங்களுக்கு விகாவ தெரியுமா? நீ கொஞ்சம் என்ன அங்கிள்னே கூப்பிடுறியா? அங்கிள் என்ன தங்கம், ஏன் எழுதுறதுக்கு சொல்லி கொடுக்கணுமா? இல்ல, ஒன் பாத்ரூம் போணும். போ போ போயிட்டு வா. இது தேவையா? அமைதியா உட்கார்ந்திருக்கலாம். தேவையில்லாம என்ன கடுப்பேத்துறதா நினைச்சு திவ்யாவை கூட்டு போனீங்க. எத்தனை நாள் இந்த டியூஷன் நாடகத்தை கண்டினியூ பண்றீங்கன்னு நான் பாக்குறேன். அட அடுத்ததா? இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. என்னடா உன் குழந்தைய கூட்டு எங்கேயாவது வெளியே போறியா? டியூஷன்ல பேசினா டியூஷன் சார் அடிப்பாங்க. டேய் ஒன்னதாண்டா, உன் குழந்தைய கூட்டு எங்கேயாவது வெளியே போறியான்னு கேட்டேன். இல்லடா, என் குழந்தைய டியூஷனுக்கு அனுப்பி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இல்லடா எனக்கு புரியல. உன் குழந்தை ஃபீடிங் பாட்டில் ஸ்டாப் பண்ணிட்டாளா? பாட்டிலாடா முக்கியம், குழந்தை வளர வளர நல்லா படிக்கிறது தானே முக்கியம். அதான் ஒரு நல்ல டியூஷன் சாரா பார்த்து என் குழந்தைய ஒரு 2 மணி நேரம் டியூஷனுக்கு சேர்த்து விடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அது நீ நல்ல டியூஷன் சாரா தேடினது இல்ல ப்ரோ, நல்ல ஆயாவா தேடினேன்னு சொல்லு. என்னடா பண்றீங்க என்னைய வச்சு? உன் குழந்தையெல்லாம் அங்கன்வாடியில கொண்டு சேர்த்தா கூட வயசு பார்த்தலன்னு விட்டுருவாங்க. டேய் நீ திவ்யாக்கு டியூஷன் எடுக்கிறேன், நிலாக்ஷாக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குறேன். ஏன் பொண்ணே கவனிக்க மாட்டியா? இங்க பாருடா, 10th என் பொண்ணு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும்லாம் நான் ஆசைப்பட மாட்டேன். ஒரு ஸ்கூல் டாப்பர், ஒரு டிஸ்ட்ரிக்ட் டாப்பர், அது போதும். ஏன் மித்ரன், எப்படியா அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்ணிருப்பாளா? அந்த குழந்தை 12th படிக்கும் போது அது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர வைக்கணுமா என்ன? டேய் அதுவும் கடமைடா. போயிரு, என் கண்ணு முன்ன நிக்காத ஓடிடு. சரி போயிஸ்னோ. உனக்கு ஆதி சித்தப்பா டியூஷன் சொல்லி தருவாங்கன்னா நீ உட்கார்ந்து கொம்மியா. அப்பாக்கு ஒரு சின்ன ஆன்லைன் மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்து கூட்டிட்டு போறேன். முடியலடா சாமி. 1 2 3 4 நோ அது 4 இல்ல 4 5 6 9 10 9 10 7 8 எங்க போச்சு? என்ன செல்லாம் 7 8 மறந்து போச்சா?
8 பறந்து போச்சா? என்ன தங்கம், சித்தப்பா ஒழுங்கா கேட்கலாம். 8 பறந்து போச்சா? இப்ப நான் தான் உட்காந்து அழணும் போல இருக்கு. செல்லாம் 6க்கு அப்புறம் 7 8. மியாவ், நீ ஆரம்பிக்கிறதெல்லாம் நல்லா தான் ஆரம்பிக்கிறேன். ஆனா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி நடுவுல பாதி விஷயத்தை விட்டுடுற. உங்க அம்மா கரெக்டா தான் சொல்லி கொடுத்திருப்பாங்க. சொல்லு தங்கம், கேக்குதுங்க. நீ பொழைச்சிருவடி அம்மா. ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் படிக்க உட்காரும் போது ரெஸ்ட் ரூம் வரும், தண்ணி தாக்கம் எடுக்கும். ஆனா நீ மித்திரனே மதுவையும் எங்கேயோ கொண்டு சேர்த்துருவடி அம்மா. தண்ணி தானே, இரு எடுத்துட்டு வரேன். இனியா வேற ஃபோன் பண்ணிட்டே இருந்தா எதுக்கு கூப்பிட்டுருப்பா? அப்புறமா கால் பண்ணலாம்னு நினைச்சு மறந்துட்டோம். இந்த வேலையை முடிச்சிட்டு அவளுக்கு கால் பண்ணி என்னன்னு கேட்கணும். ஓய், பயந்துட்டேன் தெரியுமா? எப்படியா பின்னாடி வந்து நின்னுட்டு பயமுறுத்துறது? சரி, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல? பார்த்தா தெரியுது. இதெல்லாம் எதுக்கு நீ பண்ணிட்டு இருக்க? அப்புறம் நீ மட்டும் எதுக்கு தனியா பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டேன். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பண்ணலாமே. ஒரு வேலைய கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பண்றோம்னு வச்சுக்கோ. வேலை தொடங்குறதும் தெரியாது, முடியறதும் தெரியாது. ஸ்னோ எங்க கொண்டு விட்டீங்க ஃபர்ஸ்ட்? அவள டியூஷன் கூட்டு வந்திருக்கேன். டியூஷனுக்கா? டியூஷன் போற வயசா அவளுக்கு? டியூஷன்னா டியூஷன் இல்ல, பதறாத. வித்யா கூட ஆதிக்கு ஏதோ சண்டை போல. அவளை கடுப்பேத்துறதுக்கா இல்ல அவளை சமாதானப்படுத்துறதுக்கான்னு தெரியல. திவ்யாக்கு டியூஷன் எடுக்கிறான். என்ன? ஏதோ அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு எனக்கு ஒழுங்கா தெரியல. என்னன்னாலும் அவன் ஒரு வேலை தொடங்குறான்னா கண்டிப்பா திவ்யாக்கு நல்லதா தான் டியூஷன் சொல்லி கொடுப்பான். இந்த கேப்ல உங்க ஆர்த்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா நிலாக்ஷாவையும் கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. எனக்கும் ஒரு ஆன்லைன் மீட்டிங் இருந்து சோ நானும் அங்க கொண்டு உட்கார வச்சிட்டேன். பாவம் அவரு. இவ அட்டகாசம் பண்ணாம இருந்தா சரிதான். இல்ல மது, இல்லனாலே போர் அடிக்குதுன்னு தான் சொல்லிட்டே இருந்தான். இதே ஒரு காரணமா வச்சுதான் உனக்கு டியூஷன் சொல்லி தரேன்னு திவ்யா கிட்ட சொல்லியிருப்பான். சரி, அவரை விட நம்ம ஒன்னாவே பாத்திரம் எல்லாம் கழுவிட்டோம்னு வச்சுக்கோ, வேலை ஈஸியா இருக்கும்ல உனக்கு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீங்களும் அவளும் இங்க இல்லாம இருந்தாலே எனக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்போ நாங்க 2 பேரும் உனக்கு இம்சன் சொல்ல வரியா இல்ல தொந்தரவன் சொல்ல வரியா? ரெண்டும் தான். என்ன பண்றீங்க மது? எதுவா இருந்தாலும் ஒருத்தங்களா தனியா பண்றதை விட ஒரு வேலையா 2 பேரா ஷேர் பண்ணோம்னு வச்சுக்கோ, இப்படிங்கிறதுக்குள்ள முடிஞ்சிடும் வேலை. அப்படியா? வேணா நம்ம ட்ரை பண்ணி பாப்போமா? உங்க கூட சேர்ந்து ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இனியா கான்புக்கு என்கேஜ்மெண்டே முடிஞ்சிடும். சரி, ஆதி இப்போ என்கிட்ட ஒண்ணு கேட்டா என்ன தெரியுமா? உங்க தம்பி உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருப்பாரு. எனக்கு எங்க தெரியும்? அது வந்து என்ன வந்து? நமக்கு அடுத்த குழந்தை பிறக்கும்ல, அந்த குழந்தைக்கும் அவனே டியூஷன் எடுக்கிறதா சொல்லியிருக்கான். உங்களுக்கு வேற வேலை இல்லையா? இத பத்தி எல்லாம் அவர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கீங்க. வரோம்ல. தள்ளி போங்க மித்ரன். உங்க அத்தையும் ஆதியும் வந்தாருன்னா என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? நான் ஏன் பொண்டாட்டியை கொஞ்சுறேன்? என்னங்க, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல? தெரியலடி. 8 வருஷத்துக்கிட்ட வெயிட் பண்ணிருக்கேன். இதுக்கு மேல என்ன ஓவர் 6ர்னு? அதுக்கு ஸ்னோ கொண்டு டியூஷன்ல விட்டீங்க பாத்தீங்களா? பாவம் அவரு. இவ அவருக்கு டியூஷன் எடுக்காம இருந்தா சரிதான். உங்க அத்தை பார்த்தாங்கன்னா ஏதாவது நினைப்பாங்க. ஏன், யார் பார்த்தா எனக்கு என்ன? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன? இனியாவை நம்ம வீட்டுக்கு கூட்டு வரலான்னு பாக்குறேன். இனியாவை எதுக்கு கூட்டு வர போறீங்க இங்க? நான் எப்பவுமே அவள தங்கச்சியா தான் பாக்குறேன். அவ என்ன அண்ணான்னு கூப்பிடலனாலும் நான் அவள மித்ரா மாதிரி என் தங்கச்சியா தான் பாக்குறேன். சரி, இப்போ அதுக்கும் நீங்க இங்க அவளை கூட்டு வரதுக்கு என்ன சம்பந்தம்? மது, இன்னைக்கு ஈவினிங்கே இனியாக்கும் அன்புக்கும் என்கேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் உடனே கல்யாணமும் இருக்கு. 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்க. ஒரே வீட்டுல இருக்கிறதுனால எல்லா சடங்கையும் கரெக்டா பண்ண முடியாது. அதனால கல்யாணம் வரைக்கும் இனியா நம்ம வீட்டுல நம்ம கூட இருக்கட்டும் நான் முடிவு பண்ணிருக்கேன். தாத்தா கிட்ட கேட்டு பாக்குறேன். அவர் அனுப்புனார்னா இங்கே கூட்டிட்டு வரலான்னு பாக்குறேன். இனியாவை நீங்க உங்க தங்கச்சியா தத்தெடுத்ததெல்லாம் ஓகே தான். அவ வருவான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வருவா. எனக்கு கல்யாணம் வரைக்கும் அவ இங்க இருக்குது சரியா இருக்கும்னு தோணுது. ஏன்னா மது, 2 பேரும் ஒரே வீடு, சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் வரும்போது 2 வீட்லயே இருக்கிறது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி, எனக்கு தோணுனதும் உன்கிட்டயும் கேட்கணும்ல. உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க தாத்தா கிட்ட கேட்டு பாருங்க.
தாத்தா அனுப்புனாங்கன்னா இனியாவும் வந்தாள்னா ஓகே. அப்படிங்கிறேன். அப்புறம் மது ஒன்னே ஒண்ணு, ஒரு ஸ்னோ போய் ஆதிக்கிட்டே எடுத்துட்டு வாங்க, பாவம் அவரு. அவன் பார்த்துப்பான். டேய் கொய்யால, வா ஆதி, உன் கல்யாணத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் கல்யாணத்தை பத்தி நீ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தியா? நான் ஸ்னோ எடுத்துட்டு வரேன். எப்ப தாண்டா வந்தேன்? பயப்படாத, இப்பதான் வந்தேன். ஆமா, இது கிச்சனா இல்ல உங்க பெட்ரூமா? ஏய், கேவலமா இருக்கு. ஏன்டா டேய், உன் குழந்தையெல்லாம் அங்கன்வாடியில கொண்டு விட்டாலே அங்கன்வாடியில சேர்த்துக்க மாட்டாங்க. இதுல டியூஷன் சொல்லிட்டு என்கிட்ட கொண்டு விட்டுருக்க. டேய், சும்மா விளையாட்டுக்கு தாண்டா கொண்டு விட்டேன். நீ என்ன 10-15 பிள்ளைங்களுக்கா டியூஷன் எடுத்துட்டு இருந்த? திவ்யா மட்டும் இருந்தா, அதுவும் அவ பாட்டிக்கு என்னமோ படிச்சிட்டு இருந்தா. நிலாக்ஷா அது என்னமோ எழுதிட்டு இருந்து, அதான் உன்ட்டு கொண்டு விட்டேன். இப்ப என்ன குறைஞ்சிட்டியா? நாளைக்கு உன் குழந்தைய நான் பார்க்க மாட்டேனா? அதெல்லாம் ஓகேடா. உன் குழந்தைக்கு தண்ணி வேணுமா? ஆனா ஒண்ணுடா, எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போனதுக்கு பிறகுதான் ரெஸ்ட் ரூம் போனோம் தண்ணி குடிக்கணும்னு கேட்கும். ஆனா உன் குழந்தை இப்பவே ஆரம்பிச்சிட்டாடா. சூப்பரா டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா பாரு. சரி, மதுவே பாத்துப்பா, நான் தாத்தாவை போய் பாத்துட்டு வரேன். எதுக்கு? ஒன்னும் இல்ல ஆதி, அன்புக்கும் இனியாக்கும் கல்யாணம் வரைக்கும் இனியாவை எங்க கூட்டு வரலான்னு பாக்குறேன். மது விஷயத்துல அவ இழந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை நான் கரெக்டா பண்றேனான்னு தெரியல, ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கரெக்டா பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் இங்க வந்த டைம்ல இருந்தே இனியாவா இனியனுக்கு மட்டும் தங்கச்சியா பார்க்கலாம், எனக்கும் தங்கச்சியா தான் பாக்குறேன். அவர் இடத்துல இருந்து அவர் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் இனியாக்கு நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கெல்லாம் அவங்க ஃபேமிலியில ஒத்துப்பாங்களா? நம்ம யாரோ அவங்க யாரோ. நான் கேட்டு பாக்குறேன்டா. அவ வந்தாள்னா வரட்டும், வந்தாள்னா அண்ணங்கிற இடத்துல இருந்து எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். மித்ரன், உன் மனசு இருக்கு பாத்தியா? மித்ராக்கு நல்ல அண்ணனா இருக்க அப்படின்னு நிறைய இடத்துல யோசிச்சிருக்கேன். ஆனா அவர் இடத்துல இருந்து இனியாக்கும் நல்ல அண்ணனா இருக்கான்னு ஆசைப்படுற பத்தியா? நீ நல்லா இருப்படா, உன் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் பாரு. படுறா. சரி, நான் தாத்தாவை பார்த்து பேசிட்டு வரேன். ம். சூசனுக்கா? எனக்கு படிச்ச அளவுக்கு காணும். மண்ணுக்குள்ள போற வயசுல படிச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன் நான்? எம்மா, எனக்கு தெரிஞ்ச 1 2 3 காணும். இந்த பையல கூட இவளுக்கு கல்யாண பேச்சு முடிவு பண்ணதா? ஆகா ஓகோன்னு துள்ளி குதிச்சிட்டு இருந்த பிள்ளை இப்ப என்ன 2 3 நாளா மூஞ்சி தூக்கி வச்சிட்டு முன்னாங்கி போல இருக்கா? ஏவுட்டீங்க என்ன? அன்பு கூட ஏதாவது சண்டை போட்டியா என்ன? சண்டை எல்லாம் போடலாம், நான் ரூமுக்கு போறேன். இப்ப என்னத்த கேட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறேங்குது? தாத்தா. அடடா, வாப்பா மித்ரன், உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் தாத்தா வந்தேன். மது எப்படிப்பா இருக்கா? ஆண்டி நல்லா இருக்கா. பக்கத்து வீடு தானே ஆண்டி, நான் வந்து பார்க்க சொல்றேன் உங்களா. இல்லக்கண்ணா, பெரியவங்க எல்லாம் கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, கொஞ்ச நாள் வெளியெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு. என்ன கண்ணா, என்ன பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கா? ஏன் தாத்தா, கல்யாண பொண்ணும் கல்யாண பையனும் ஒரே வீட்டுல இருக்காங்க. 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கும்போது சம்பிரதாயம் எல்லாம் சரியா நடத்தணும்ல. ஆமா கண்ணா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அத பத்தி தான் தம்பி நாங்களும் பேசி சிரிச்சிட்டு இருக்கோம். என்னதான் ஒரே வீட்டுல பிறந்து வளர்ந்தாலும் கல்யாண நேரமா இருக்கட்டும், நிச்சயதார்த்தமா இருக்கட்டும், எல்லாம் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல இருந்து கிளம்புறது சரியா வருமான்னு தெரியல. தாத்தா, நான் ஒண்ணு கேட்டா நீங்க அனுமதிப்பீங்களான்னு தெரியல, ஆனா இந்த வீட்டுல நான் வந்த நேரமே இனியாவையும் மித்ரா மாதிரி என் தங்கச்சியா தான் பாக்குறேன். நல்ல விஷயம் தானே கண்ணா. தாத்தா, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒண்ணு கேட்கவா? அட, கொஞ்ச நேரமா ஏதோ சொல்றதுக்கு வந்துட்டே இருக்கா, ஆனா சொல்ல மாட்டேங்கிறான். கல்யாணம் முடியாது வரைக்கும் இனியா எங்க கூடயே இருக்கட்டுமே. நான் தங்கச்சியா தான் பாக்குறேன். அம்மா இருக்காங்க வீட்டுல, மது இருக்கா. இனியன் இருந்தாருன்னா இனியாக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாரோ அதெல்லாம் அவர் இடத்துல இருந்து நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். கேக்குறது கேட்டுட்டாரு, முடிவை என்கிட்ட கேட்டாலும் பொண்ணு பெற்றது நீங்க 2 பேரும் தான். கல்யாணம் வரைக்கும் என் கூட இருக்கட்டுமான்னு கேக்குறாரு. மதுவே அவளை நம்பி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். என்ன சொல்றான்? இனியன் இடத்துல இருந்து இனியாக்கு அண்ணனா இருந்து எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. நாங்க என்னப்பா முடிவெடுக்க? அவளுக்கு விருப்பம்னா அவர் கூட போகட்டும். என்ன இனியா பேசாம இருக்கத பார்த்தா என்ன அண்ணனா ஏத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீ கல்யாணம் பண்ணிக்க போறவரு இதே வீட்டுலதான் இருக்காரு, அதனால எப்படி பக்கத்து வீட்டுல இருக்குது? என் அன்பு இருக்க இடத்துலயே நான் இருக்கேன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் இல்ல, 2 நாளா இனியனை நானும் ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. என்னதான் அவன் மேல கோவம் இருந்தாலும். கோவமா? அவன் மேல உனக்கு என்னடி கோவம்? இல்ல, அவன் என் கல்யாணத்துக்கு இல்லைங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் 2 நாளா அளவுக்கு அதிகமாவே தோணிட்டே இருக்கு. இங்கேயே நாங்க சண்டை போட்டது, இசை இல்லாதது எல்லாம் ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு. அதனால உங்க கூட நான் வரேன். எனக்கும் அன்புக்கும் கல்யாணம் வரைக்கும் அண்ணனா உங்க வீட்லயே நான் ஸ்டே பண்ணிக்கிறேன். நான் கூப்பிட்டு நீங்க அனுப்ப மாட்டீங்கன்னு நினைச்சேன், இனியாவும் வராதுன்னு தான் நினைச்சேன். என்னை இவ்வளவு மதிச்சு உங்க பொண்ணை என் கூட அனுப்புறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. அட, மதுவையே உன்னை நம்பி கல்யாணமே பண்ணி வச்சிருக்கோம். இது என்னப்பா தங்கச்சியை ஏத்துக்கிட்டு கூட்டு போக நினைக்கிறேன். இந்த 1 வாரமா அவ உன் கூட இருக்கட்டும். சரி தாத்தா.
ஒரு வார்த்தை அன்புக்கிட்ட சொல்லிட்டு வரேன். சரிம்மா, உனக்கு தேவையான திங்ஸையும் எடுத்துட்டு வா. நான் போகும்போதே உன்னை கூட்டு போறேன். ம். ஓய் குல்ஃபி, கல்யாண கலையெல்லாம் வெக்கப்பட்டு சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா முகத்தை தூக்கி வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் உட்காந்துருக்க. ஒரு ஆம்பளைக்கு ஈஸியா சொல்லிட முடியும். வர்றா. ஆனா ஒரு பொண்ணோட மனசன் எப்போ ஒரு ஆம்பளையால புரிஞ்சுக்க முடியாது. இப்ப என்ன, நீ இனியனை மிஸ் பண்ற, இசையை மிஸ் பண்ற, கல்யாண நாள் நெருங்க நெருங்க அவங்களெல்லாம் ஞாபகப்படுத்திட்டே இருக்கு, அப்படித்தானே? எனக்கெல்லாம் தெரியாது. ஏய், என்னடி உன் பிரச்சனை? நானா தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தாலும் நீயா வம்பிழுத்துட்டே இருப்ப. இப்ப என்னடானா யாரோ மாதிரி பேசிட்டு இருக்கா. நான் போறேன் இங்க இருந்து. சரி, சந்தோஷமா போ. நான் போறேங்கிறேன், சந்தோஷமா போங்கிறேன். எங்க போக போறேன்? இதோ பக்கத்து வீடு, ஒரே காம்பவுண்ட் வேற. உங்க அண்ணே அவர் தங்கச்சி பாசமா கூட்டு கூப்பிட்டுருக்காரு. நீங்கெல்லாம் வரேன்னு ஒத்துக்கிட்டீங்க தானே? எப்படி தெரியும்? கேட்டுட்டு தான் நின்னேன். நான் போட்டுமா? சந்தோஷமா போ. தாலி கட்டி இதே வீட்டுக்கு தானே மறுபடியும் கூட்டு வர போறேன். எல்லா லவ்வர்ஸும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனோன்னா போன்ல தான் கடலை போடுவாங்க. நமக்கு அது கிடைக்கவே இல்லையேன்னு ஃபீல் பண்ணேன். இப்ப கிடைச்சிருச்சு. எல்லாத்துலயும் உங்களுக்கு ஏத்த மாதிரி பாசிட்டிவா நினைச்சிருங்க. வேற வேலை? கடைசி வரைக்கும் இசையை கூப்பிடவே மாட்டீங்களா? உங்களுக்கு தங்கச்சி இருக்கா? இருந்தா நீங்க தனியா நிக்கிறீங்க. எனக்கு அண்ணன் இருந்தான், இருந்ததும் அவன் இறந்து போயிட்டான். அதனால நான் தனியா நிக்கிறேன். நம்ம 2 பேருக்கும் கூட பிறந்தவங்க இருந்ததுக்கு பிறகு கூட நம்ம கல்யாணத்துக்கு அவங்க நம்ம கூட இருக்க கொடுத்து வைக்காம போயிடுச்சு. ஏ லூசு, நீங்க சாம்காக இசை மேல கோவமா இருந்தீங்க. நான் மதுக்காக இனி இறந்ததுக்கு பிறகும் அவன் மேல வெறுப்பு வர மாதிரியே இருந்திருக்கேன். கல்யாண நாள் நெருங்க நெருங்க அண்ணன் கூட இல்லையேன்னு ஒரு மாதிரி இருக்கு. என் கல்யாணத்தை பத்தி இனியும் தானே நிறைய பேசியிருக்கான். என் தங்கச்சிக்கு அப்படி பண்ணுவேன், என் தங்கச்சிக்கு இப்படி பண்ணுவேன்னு நிறைய கனவு கண்டு வச்சிருந்தாளா. மதுவை தான் வெறுத்தானே தவிர மதுக்காக அவனை எதிர்த்து நான் நின்னதுக்கு பிறகு கூட என்ன எந்த இடத்துலயும் வெறுத்ததே இல்ல. ஒரு பொண்ணு அவ கல்யாணத்துக்கு எல்லாரும் சந்தோஷமா அவ கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிட்டு எல்லார் ஆசீர்வாதத்திலயும் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுவான். நீங்க கிடைச்சதுமே நான் ரொம்ப லக்கி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் அண்ணன் கூட இல்ல, கூடவே வளர்ந்த பொண்ணு இசை அவ என் கூட இல்ல. நீ அன்பை காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும். எனக்கு அண்ணியா நீதான் இனியா வரப்போற. கண்டிப்பா என் அண்ணன் உனக்கு தானே. முதல்ல நம்பிக்கையா 4 வார்த்தை பேசினதே இசைதான். அண்ணன் தங்கச்சி சண்டையில அவளும் இப்ப நம்ம கூட இல்ல. கூட ஒன்னா வளர்ந்த 2 பேரும் நம்ம கூட இல்ல. இதுவே ஏதோ ஒரு விஷயத்த இழந்த மாதிரியே இருக்கு. அந்த அண்ணன் தான் இல்லாம போயிட்டான். மித்திரனாச்சும் என்ன தங்கச்சியை ஏத்துக்கிட்டு கூப்பிடுறாரு. இல்லாத அண்ணனை நினைச்சு அழுத்துட்டு இருக்கிறதுக்கு இருக்கிற அண்ணன் கூட ஒரு வாரம் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். சந்தோஷமா போ. இசை இங்க இருக்கணும்னு நீ இவ்வளவு ஆசைப்படுற. அவ வர்றதுனால நீ சந்தோஷப்படுவேன்னு கடவுளும் விருப்பப்பட்டா கண்டிப்பா அவ மனசு மாதிரி இங்க வருவா. இன்னொன்னு இனியா, இது அவங்க 2 பேரும் இல்லாததுனால உனக்கு வந்த பயமும் அவங்க 2 பேரும் இல்லாததுனால உனக்கு வந்திருக்க வருத்தமும் இல்ல. கூடவே பழகினவனா இருந்தாலும் எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் கல்யாண நேரத்துல வர ஒரு பயம்தான். இந்த டைம்ல நீ மது கூட இருக்கிறது தான் நல்லது. அதனால போயிட்டு வா. வரேன். நான் வித்யாவை கூட்டு போட்டுமா? அவ எதுக்கு? இல்ல, அவங்களுக்கே இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. எப்பவும் அவ கூடயும் போயிருக்க முடியாதுல. 1 வீக் தானே. சரி கூட்டு போ. நீ கூப்பிட்டா வரமாட்டா. அன்பு உன்னையும் வர சொன்னான்னு சொல்லு வருவா. ம். இங்க பாரு, அழாம இருக்கணுங்கிறதுக்காக தான் போன்னு சொன்னேன். உங்க போய் அழுதுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, வந்தே கூட்டு வந்துருவேன். வரேன். ம். நீ இனியனை மிஸ் பண்ற மாதிரி நானும் இசையை மிஸ் பண்றேன். என் கல்யாணத்துக்கு என் தங்கச்சி என் கூட இல்லாம இருக்கும்போது எனக்கு இவ்வளவு வருத்தமா இருக்கும். மித்ரனோட கல்யாணத்துக்கு அவர் தங்கச்சி இங்க இல்ல. ஆனா அவங்க 2 பேருக்கு எந்த சண்டையும் இல்ல. வர முடியாத சிச்சுவேஷன்ங்கிறதுனால அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா என் நிலைமை, எனக்கு கூட பிறந்தது ஒரே ஒரு தங்கச்சி. அவ என் கூட இல்லாதது எனக்கு மட்டும் வருத்தமா இருக்காதா? வா போலாம். ஷாப்பிங் போக போறோமா? அதெல்லாம் இல்ல, வேற வீட்டுக்கு போக போறோம். வேற வீட்டுக்கா? அன்பண்ணா உன் கழுத்துல தாலி கட்டினாலே நீ இதே வீட்டுக்கு தானே வந்தாகணும். கல்யாணம் வரைக்கும் தாத்தா அம்மா அப்பா எல்லாம் சம்பிரதாயம் எல்லாம் ஒழுங்கா நடக்கணும்லாம். அதனால என்ன என் அண்ணா வீட்டுக்கு அனுப்பி வைக்க நினைக்கிறாங்க. ஓ அண்ணா வீட்டுக்கா? மித்ரன் அண்ணா வீட்டுக்கு. சரி, சந்தோஷமா போ. மது அக்காவும் அங்கதான் நிக்கிறாங்க. உனக்கு ஜாலியா இருக்கும். ஃப்ரெண்டு தானே அவங்க. அதான் வான்னு கூப்பிடுறேன். நீ உன் அண்ணனுக்கு வீட்டுக்கு போறதுக்கு நான் எதுக்கு வரணும்? உன்னை சேர்த்துதான் அன்பு என் கூட அனுப்பியிருக்கான். என்ன விளையாடுறியா? நான்லாம் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். அது நம்ம கெஸ்ட் ஹவுஸ் தானே. நம்ம கெஸ்ட் ஹவுஸா இருக்கலாம். இப்ப அதுல வேற வீட்டுல உள்ளவங்க தான் இருக்காங்க. அதுலயும் நான் எதுவும் பேச விரும்பல. நீ கிளம்பிரு, நான் வரவே மாட்டேன். உனக்கு தான் மதுவுக்கா இருக்காங்க எல்லாம். வித்யா ப்ளீஸ் டி, நமக்கு தர ரூம்ல இருந்து வெளியே கூட வர வேண்டாம்.
எனக்கு இனியன் அண்ணாவை மிஸ் பண்ற மாதிரி எல்லாம் தோணுது இந்த வீட்ல. அப்புறம் இசை, உனக்கே தெரியலாம், சின்ன வயசுல இருந்தே நாங்க 4 பேரை தான் அடிச்சு சண்டை போட்டு எவ்வளவு மெமரிஸ் தெரியுமா? என் கல்யாணத்துக்கு அவங்க 2 பேரும் என் கூட இல்லாதது ரொம்ப கஷ்டமா இருக்கு வித்யா. நான் இங்கேருந்து அங்க போறதுக்கான மெயின் ரீசனே இதுதான். மதுக்கு வர இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, சும்மா அவங்களையும் தொந்தரவு பண்ண முடியாதுலாம். ப்ளீஸ் வித்யா, எனக்காக. சரி வரேன், ஆனா நமக்கு தர அந்த ரூம்ல இருந்து வெளியே வரக்கூடாது. சரி, உனக்காக தான் வரேன் இனியா. அதுவும் நீ ஃபீல் பண்ணி எல்லாம் பேச மாட்டே, எப்பவும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறதுனால தான் வரேன். சரிடி, புரியுது. அப்புறம் வித்யா, நானும் அன்பும் இதே வீட்டில் இருக்கதும் எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல கல்யாணம் வரைக்கும். சரி ஓகே, வரேன். தேங்க்ஸ். டேய் பைத்தியக்காரன், உன் தங்கச்சியை நினைச்சிட்டு அவளை மட்டும் தானே கூட்டு வரதா சொன்னேன், கூட வித்யாவையும் கூட்டு வந்திருக்கேன். அன்பு அனுப்பி வச்சிருப்பாரு. நம்ம எல்லாம் ரொம்ப க்ளோஸ் கிடையாது பத்தியா, இனியாக்கும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால வித்யாவையும் கூட்டு வந்திருப்பான். அவங்க கூப்பிட்டா இவ வந்துருவாளா? உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? நான் என் வீட்டுக்கு போறேன். இல்ல அனாமிகாவுக்கு மட்டும் பெரியமா அவ்வளவு பேச்சு பேசினாங்கல்ல. டே அறிவு கட்டவனே, அப்போ உனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு கல்யாணம் ஆகல. வீட்டுல 2 வயசு பசங்களும் அம்மாவும் மட்டும்தான். ஒரு பொண்ணு இந்த வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது ஊர்ல என்ன பேசுவாங்க, அதனால அம்மா அப்படி யோசிச்சாங்க. இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அவங்க 2 பேரும் என் ஒய்ஃபோட ரிலேட்டிவ். இது எந்த இடத்துலயும் பாக்குறவங்களுக்கு தப்பா தெரியாது. இப்ப என்ன, இனியாக்கு அன்புக்கு கல்யாணம் முடியறது வரைக்கும் இங்கதான் இருப்பாங்க தானே? கண்டிப்பா. சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். டே ரொம்ப பண்ணாதேன்னா, இல்லன்னா மட்டும் இவன் ரூம்ல இருந்து அப்படியே வெளியே வந்து கிழிச்சிருவான். காலையில போவா, சாயந்தரம் வருவேன். இப்ப கூட திவ்யாக்கு டியூஷன் எடுக்கிறதுனாலதான் வெளியே வந்து உட்கார்ந்துருந்தேன். நான் இனியா மேல பாசம் வச்சுதான் கூப்பிட்டேன், சும்மா நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக எல்லாம் கிடையாது. உனக்கு என் மேல மரியாதை இருந்துச்சுன்னா உள்ள போ, இல்லையா உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. ஆனா உன்னுடா, அதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிச்சிடாத. எப்ப சாமி, உனக்கு ஒரு பெரிய கும்பிடு, போய் தொலைறேன். அது வாய்னியா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? அம்மாடி, நாங்க எல்லாம் வேற ஆளுங்கன்னுலாம் நினைக்காத. அவன் அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் ஒரு முடிவு எடுத்துட மாட்டான். உன்னை இங்க கூப்பிட்டுருக்கானா, உன் அண்ணன் எப்படி உன்னை பாத்துருப்பானோ அதே மாதிரி மித்ரனும் உனக்கு வேண்டியதெல்லாம் பாத்துப்பான். உன் அண்ணன் இடத்துல இருந்து மித்ரனே எல்லாம் செய்வான். நீ பயப்படாம சந்தோஷமா இரு. கல்யாண பொண்ணுக்கு கல்யாண கலை தான் முகத்துல தெரியணுமே தவிர வருத்தம் எல்லாம் தெரியக்கூடாது. சரி ஆண்டி, நீ உட்காரு, நான் உங்க 2 பேருக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன். இனியா, நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? அப்புறம் நீங்க 2 பேரும் என் ரூம்லயே என் கூட ஸ்டே பண்ணுங்க. என்ன? 1 வீக் தானே. மித்ரன் இதுக்கு முன்ன அவரு ஸ்டே பண்ணிட்டு இருந்தாருல, அந்த ரூம்ல இருக்கட்டும். ஏய் பைத்தியக்காரி, இப்படி எல்லாம் பேசணும்னு வச்சுக்கோ, வந்து வெளியே பார்த்துட்டு போயிட்டே இருந்துருவேன். ஏண்டி? அப்புறம் நான் தனியா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னா வித்யாவை கூட்டு வந்திருக்கேன். அப்புறம் நீ எல்லாம் எனக்கு கம்பெனி தரணும்லாம் இல்ல. இவ எதுக்கு என்ன முறைச்சுக்கிட்டு கிளம்புறா? அவ முறைச்சா என்ன, சிரிச்சா எனக்கு என்ன? நான் சொன்னா நீ கேட்கவா போற? கௌரி ஆண்டி. என்னம்மா? ஓ, காஃபி போடுறேன்னு சொன்னதான் காஃபி போடுறதுக்கு ஹெல்ப் பண்ண வந்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு என்ன இந்த வீட்ல ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு அவ்வளவு யோசிச்சீங்க. யோசிச்சது மட்டும் இல்லாம வேற வீட்லயே எனக்கு ஒரு நைட்லயே என்ன அனுப்பி விட்டுட்டீங்கல்ல. கேட்டா 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்க வீடு அப்படி இப்படின்னு பதில் சொன்னீங்க. இப்ப கல்யாணம் ஆகாத 2 பொண்ணுங்களா? சரி, ஒரு பொண்ணு ஓகே. உங்க பையனுக்கு அவங்க தங்கச்சினா ஆதிக்கா சிஸ்டர் முறை தான் வேணும். ஆனா கூட இன்னொரு பொண்ணு வந்திருக்கா. இப்ப மட்டும் இத மட்டும் ஊர்ல நல்லா பேசுவாங்களா? நீ என்ன பேசிட்டு இருக்க? 2 பேருமே மதுவோட ரிலேட்டிவ்ஸ். இப்ப மித்ரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவ்வளவு நாள் மது அந்த வீட்ல தானே இருந்தா. இது கூட அவங்க வீடுதான். என்ன மித்ரன் வாடகை கொடுக்கறான், அவ்வளவுதான். அப்ப 2 பேருக்கு கல்யாணம் ஆகாம இருந்து இப்ப மித்ரன் கூப்பிட்டதான் பெரியவரே 2 பேரையும் அனுப்பி வச்சிருக்காங்க. இதுல யார் தப்பு சொல்ல போறான்? சரி, அப்ப நானும் இதே வீட்ல இனிமே ஸ்டே பண்ண போறேன். நீ எதுக்கு இங்க ஸ்டே பண்ணணும்? அந்த பொண்ணு வித்யா மட்டும் இங்க ஸ்டே பண்றாளா, அதுக்கு எதுவும் நீங்க கேள்வி கேட்கல? அனாமிகா, இது அவங்க வீடு. மித்ரன் இனியாவை தங்கச்சியா ஏத்துக்கிட்டு இந்த வீட்டை கூட்டு வந்திருக்கான். இனியாவை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் அன்பு. இனியாவோட துணைக்காக அவன் தங்கச்சி அனுப்பியிருக்கான். இதுல எந்த இடத்துல தப்பு இருக்கு? அப்போ நான் வேறேன்னு சொல்ல வரீங்களா? அதுதானமா உண்மை. 1000 தான் இருந்தாலும் மித்ரனோட சொந்தக்காரங்க அவங்க எல்லாம். ஆனா நீ எந்த விதத்துல சொந்தம்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. வித்யா எங்க ஸ்டே பண்ணால்னா நானும் இங்க தான் ஸ்டே பண்ணுவேன். அனாமிகா, நீ என்ன ரீசனுக்காக இங்க ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிற? வித்யா எங்க ஸ்டே பண்ணா நீ இங்க எதுக்கு ஸ்டே பண்ணணும்? அது வந்து சொல்லு ஆண்டி. எப்போ நார்மலா பேசிட்டு இருக்கவ எதுக்கு கத்துறான்னு நினைக்கிறியா? நீ என்ன பேசுறேன்னு உனக்கு தெரியுதா? நான் ஏதோ தப்பா பேசிட்டேன். நான் நைட்டே கிளம்புறேன் இங்க இருந்து. இவ என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கா? மறுபடியும் ஆதி ஹெல்ப் பண்ண உடனே இவ பேசுறத பார்த்தா எனக்கு ஒண்ணும் புரியல. நினைச்ச தூக்கி எறிகிறதுக்கும் நினைச்ச மாற்றத்துக்கும் இது என்ன ட்ரெஸ்ஸா? இவ பேசினதுல இருந்தே ஒன்னும் எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. பார்க்கலாம். உங்க தங்கச்சி நீங்க கூப்பிட்டு வந்ததும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா. சரி, நான் இதுக்கு முன்ன ஸ்டே பண்ணியிருந்தேன், அங்க ஸ்டே பண்ணிக்கிறேன். இந்த 1 வீக்கும் இனியாவும் வித்யாவும் உன் கூட ஸ்டே பண்ணட்டும். அதுக்கு உங்க தங்கச்சி அவ ஒத்துக்கணும்ல. ஏன்? ஏன்னா அவட்டே போய் கேளுங்க.
அப்படி ஏதாவது நான் முடிவெடுத்தேன்னா வந்த வழியாவே கிளம்பிடுவாளாம். வித்யாவை கூட்டு வந்திருக்கால, அதனால அவங்க 2 பேருக்கும் தனியாவே ரூம் கொடுக்கணுமா. என் கூட எல்லாம் ஸ்டே பண்ண மாட்டாளாம். அதனால அவளை கம்பல் பண்றதை விட்டுட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கம்பல் பண்ணா அப்படியே போனாலும் போயிடுவான். அப்படிங்கிறியா? அதனால ஃப்ரீயாவே விடுங்க. வித்யா இருக்கால. சரி மது,